Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.2ல உள்ள first two sums நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். First sum பாருங்க. A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment வந்து கேட்டிருக்காங்க. So நமக்கு வந்து இப்போ இதுல வந்து ஒரு வெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து நமக்கு இப்போ ஒரு வெல் இருக்கு. அது 14 மீட்டர் டீப் வெல் வித் இன்னர் டயாமீட்டர் இஸ் 10 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுல உள்ள இன்னர் இதுக்கு உள்ள இன்னொரு இது ஃபார்ம் இருக்கு. சோ அதுல வந்து இப்படி வரும். இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இதனுடைய ஹைட் வந்து 14 மீட்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இன்னர் டயாமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லா 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும்? 5 மீட்டரா இருக்கும். ஓகேவா? சோ 5 மீட்டரா இருக்கும் இது. And is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width வந்து 5 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த கிணறு இருந்துச்சுன்னா கிணத்துக்குள்ள மண்ணு தானே இருக்கும். இப்போ நீங்க நம்ம வந்து உள்ள இருந்து தோன்றோம். ஒரு ஆள் வந்து உள்ள இருந்து அந்த மண்ணை தோண்டி அவர் என்ன பண்ணுவாரு? இந்த லேண்ட் இப்போ கிணறு வந்து இப்படி லேண்டோட ஒட்டி தான் நமக்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க இங்க இருந்து தோண்டி மண்ணை என்ன பண்ணுவாங்க? அந்த லேண்டை சுத்தி தானே ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படியே சுத்தி போடுவாங்க இல்லையா? சோ அப்படி போடுறாங்க. சோ போடுறதுனால இந்த உள்ள இருக்குல்ல இந்த மணலோட இது வால்யூமும் அதே மணலை தானே தூக்கி அவங்க வெளியில தோண்டி போடுறாங்க. சோ அப்ப அந்த மணலோட வால்யூமும் நமக்கு கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் இல்லையா? சோ இந்த மணலோட வால்யூமும் கண்டிப்பா நம்ம அதை எடுத்து வெளியில போடக்கூடிய மணலோட வால்யூமும் கண்டிப்பா நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்னா அதனுடைய எம்பாக்மெண்ட் ஆஃப் வித் வந்து 5 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ அத ஒரு எம்பாக்மெண்ட் அந்த மணலை எடுத்து இங்க வந்து போடும்போது அது வந்து ஒரு மேடை போல வருது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு இது போல வரும். சோ அது வந்து அதனுடைய வித்து வந்து என்னன்னு சொல்றாங்க? 5 மீட்டர்னு சொல்றாங்க. அதனுடைய வித்து வந்து 5 மீட்டரா. சோ அப்ப அந்த மண்ணு வந்து கிணத்துக்குள்ள இருக்கும்போது இப்படி தானே இருக்கும். அந்த மணலோட வித்து வந்து 5 மீட்டர்னா உள்ள இருக்கும்போது இவ்வளவு இதுல இருக்கும். இதான் வித்துங்கிறது இல்லையா? சோ அது வந்து 5 மீட்டரா தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு 5 மீட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் வந்து 5 மீட்டர். சோ அதனுடைய வித்து வந்து நமக்கு 5 மீட்டர். அப்போ இதுல இருந்து நமக்கு இந்த வெளியில அவுட்டர் ரேடியஸ் அப்ப என்னவா வரும்? அவுட்டர் ரேடியஸ் வந்து என்ன வந்துடும்? 5 பிளஸ் 5. சோ இது 5 பிளஸ் 5 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டரா வந்துடும். ஸோ அவுட்டர் ரேடியஸ் வந்து அப்போ என்னவா வந்துடும்? கேபிட்டல் ஆர் வந்து 10 வந்துடும். இங்க ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இதை வச்சுதான் நமக்கு இனி இந்த ஹைட் ஆஃப் தி எம்பாக்மெண்ட், இந்த எம்பாக்மெண்டோட நமக்கு ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க எவ்வளவு தூரத்துக்கு இதுல போட்டிருக்காங்க அப்படிங்கறத ஹைட்டை வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி வெல் என்ன கொடுத்திருக்காங்க? 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இன்னர் ரேடியஸ் ஆஃப் தி வெல் வந்து என்ன வந்துரும்? எனக்கு 5 மீட்டர் வரும். சோ 10/2 வரும் இல்லையா? 2ஆல டிவைட் பண்ணி 5 மீட்டர் எழுதுவோம். அப்புறம் ஹைட் ஆஃப் தி வெல் என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு 14 மீட்டர். சோ அது வந்து 14 மீட்டர் எழுதிக்கலாமா? அதுக்கு அடுத்தது இப்ப வித் ஆஃப் தி எம்பாக்மெண்ட் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அவுட்டர் ரேடியஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? சோ இன்னர் ரேடியஸ் 5 பிளஸ் வித் வந்து 5. அப்போ 5 பிளஸ் 5 ஈக்குவல் டு 10 மீட்டர். சோ அவுட்டர் ரேடியஸ் நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறமா ஹைட் ஆஃப் தி எம்பாக்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதை நான் வந்து என்னன்னு எடுத்திருக்கிறேன்? கேபிட்டல் ஹைட்னு எடுத்திருக்கிறேன். அப்புறமா நான் என்ன சொன்னேன்? வால்யூம் ஆஃப் தி எர்த் இந்த எம்பாக்மெண்ட்டும் இந்த வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டரும் நான் ஈக்குவல்னு சொல்லிட்டேன் இல்லையா? சோ அதை எழுதியிருக்கேன். அப்புறமா வால்யூம் ஆஃப் தி வெல்லும் இந்த வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டரும் நமக்கு ஈக்குவல் தான். இந்த வால்யூம் ஆஃப் தி அந்த வெல்லோட வால்யூமும் இந்த வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டரோட வால்யூமும் வந்து நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? சோ வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர்னா இந்த இடம் தான், இந்த இடம் தான் வரும். ஓகேவா? சோ அதனுடைய வால்யூம் ஆஃப் தி வெல்லும் வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் வந்து நமக்கு ஈக்குவல். சோ அப்ப தேர்ஃபார் வால்யூம் ஆஃப் தி எர்த் இன் தி எம்பாக்மெண்ட்டும் வால்யூம் ஆஃப் தி வெல்லும் நமக்கு ஈக்குவலா மாறிடும். சோ அப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாமா? சோ இப்போ வால்யூம் இன் தி எர்த் இன் தி எம்பாக்மெண்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? பை இன்டு கேபிட்டல்
ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹைச் வரும். ஹைச் வந்து இது வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா. ஏன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் தி எர்த் இன் தி எம்பாக்மெண்ட் தான் நான் வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர்னு எழுதியிருக்கேன். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு பை ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹைச் வரும். ஹைட் வந்து நமக்கு ஹைட் ஆஃப் தி எம்பாக்மெண்ட் வந்து நமக்கு கேபிட்டல் ஹைச் எடுத்துக்கனால நான் போட்டிருக்கேன். அப்புறம் வால்யூம் ஆஃப் தி வெல்லுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹைச், அதை எழுதியாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இது வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணிடலாமா? இப்போ நமக்கு பை இன்டூ கேபிட்டல் ஆர் வந்து நம்ம எவ்வளோ எழுதிருக்கோம் 10. அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து நமக்கு எவ்வளவு 5 ஸ்கொயர் இன்டூ கேபிட்டல் ஹைச் ஈக்குவல் டு பை இன்டூ ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளவு நமக்கு 5 ஸ்கொயர் இன்டூ கேபிட்டல் ஹைச் வந்து நமக்கு 14. ஸோ இதுல இருந்து நமக்கு ஹைச் தான் வேணும் இல்லையா? அப்போ பை இன்டூ 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 இன்டூ 14 டிவைடட் பை பை இன்டூ 10 ஸ்கொயர் என்னவா இருக்கும் 100 மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து நமக்கு 25. ஸோ பையும் கேன்சல் ஆயிரும். இப்போ 25 இன்டூ 14 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 25 இன்டூ 14 மல்டிப்ளை பண்ணா 350. ஓகேவா? ஸோ 350 நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 350 டிவைடட் பை 100 மைனஸ் 25 வந்து நமக்கு 75. இதை கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள் கொடுக்கலாமா? 5 டேபிள் கொடுங்க. 7 5 சார் 35 0 1 5 is 5 மீதி 2 5 5 சார் 25. மறுபடியும் 5க்கு கொடுக்கும்போது 3 5 சார் 15 1 5 is 5 மீதி 2 4 5 சார் 20. So equal to 14 divided by 3. So 14 divided by 3 வந்து நம்ம divide பண்ணணும். 14 divided by 3 நான் divide பண்ணேன்னா 14 3 கொண்டு divide பண்ணீங்கன்னா 4 3 சார் 12 வருமா? 2 அடுத்தங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 போடுங்க. என்ன வரும் 6 3 சார் 18 மீதி 2 மறுபடியும் 0 6 3 சார் 18 மறுபடியும் 2 தான் மறுபடியும் 0 போடுங்க 6 3 சார் 18. ஸோ அப்படியே போயிட்டே தான் இருக்கும். 4.666 போயிட்டே இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 4.666 போட்டு மீட்டர் அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் ஹைச் இதெல்லாம் நமக்கு வேணும். ஸோ கேபிட்டல் ஹைச் ஈக்குவல் டு 4.666 மீட்டர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சம். அடுத்த செகண்ட் சம் பாருங்க. A cylindrical glass with a diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed it completely. Calculate the rise of the water in the glass அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு cylindrical glass கொடுத்திருக்காங்க. அதனுடைய diameter 20 cm has water to a height of வந்து 9 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு cylindrical இது கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் வந்து நமக்கு அதுல கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ டயாமீட்டர்னு சொல்லும்போது இது ஃபுல்லா வரும். சோ அப்ப அதனுடைய ரேடியஸ் வந்து என்னவா மாறிடும் நமக்கு 10 சென்டிமீட்டரா மாறிடும். அதுக்கப்புறமா வாட்டர் டு ஏ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். சோ அதுல வந்து கொஞ்சம் நமக்கு இதுல வாட்டர் இருக்கு. இது வரைக்கும் வாட்டர் இருக்கா? சோ அதுல இருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் வந்து எவ்வளவா 9 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா a small cylindrical metal of radius வந்து 5 cm and height வந்து 4 cm ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு small cylindrical metal இருக்கான். ஒரு small cylindrical metal இருக்கான். அதனுடைய ரேடியஸ் வந்து 5 cm and height அதனுடைய height வந்து 4 cm. ஓகேவா? அதனுடைய ஹைட் வந்து 4 சென்டிமீட்டரா, ரேடியஸ் வந்து என்னதுன்னு சொல்றாங்க 5 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. சோ அதை தூக்கி என்ன பண்றாங்களா இதுக்கு உள்ள போடுறாங்களா, அந்த கிளாஸுக்குள்ள போடுறாங்களாம். சோ போடும்போது அது வந்து இதுல இருக்கும். சோ போடும்போது என்ன ஆகும், இது உள்ள தண்ணிக்கு உள்ள அந்த மெட்டல்ல தூக்கி போடும்போது தண்ணி வந்து என்ன ஆகும், கொஞ்சம் மேல தூக்கிட்டு வரும் இல்லையா? நீங்க ஒரு கப்புக்குள்ள தண்ணியை வச்சுட்டு அதுல கொஞ்சம் வெயிட்டான இதை போடும்போது தண்ணி உங்களுக்கு மேல ஒரு லெவல்ல வரும். ஓகேவா? சோ அப்போ வரும்போது கால்குலேட் த ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இன் த கிளாஸ். சோ எவ்வளவு இதுல வந்து எவ்வளவு வந்து ஹைட்டை தான் கேக்குறாங்க. சோ இதுல இருந்து இது எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஹைட்டை தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஒரு மெட்டலை தூக்கி
உள்ள போடுறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய வால்யூமும் நீங்க எவ்வளோ வெயிட் நீங்க உள்ள தூக்கி போடுறீங்களோ அதே அளவு வெயிட், அந்த வெயிட்டுக்கு ஏத்தால தான் தண்ணி வந்து உங்களுக்கு மேல ரைஸ் ஆகும். ஸோ அதனுடைய வால்யூமும், அதாவது இதனுடைய வால்யூமும் இந்த மெட்டலோட வால்யூமும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவு தூரம் இதுக்கு வால்யூம் வந்து எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு வால்யூம் உள்ள தண்ணி தான் வந்து நமக்கு மேல ரைஸ் ஆகும். ஸோ அப்ப இதனுடைய வால்யூமும் கண்டிப்பா நமக்கு என்னவா தான் இருக்கும், ஸோ ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ நம்ம அதனால கொடுத்துருக்கிறதுல எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் எவ்வளவு 20 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். இனி அடுத்தது ஹைட் ஆஃப் தி வாட்டர் வந்து நமக்கு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அது வந்து நமக்கு தேவையில்லை நம்ம சம்ல செய்யறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு மெட்டல், ஒரு ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இந்த கிளாஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இந்த கிளாஸ் இதனுடைய வால்யூமும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த ஹைட் வந்து எவ்வளவு ரைஸ் ஆயிருக்குங்கிற ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாமா, ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், ஏன்னா நமக்கு சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ரேடியஸும் ஹைட்டும் நமக்கு தேவை. ஸோ அப்போ நான் அதை எழுதிக்கிறேன். அதுல ஸ்மால், ஸோ ரேடியஸ் ஆஃப் தி cylindrical metal எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இத வந்து வேணா நம்ம இப்போ ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இதை வந்து நம்ம R1 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ R1 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அதனுடைய ஹைட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், height of the cylindrical metal அல்லது நீங்க H2 அப்படின்னு எழுதினாலே போதும். H1 ஓகேவா? சோ cylindrical metal நம்ம H2 equal to எவ்வளவு 4 சென்டிமீட்டர். ஏன்னா நான் H1, ஸோ H1 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஏன் இதை நான் H1 எடுத்துக்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம அந்த கிளாஸோட ஹைட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக நான் இதை வந்து H1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? H1 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு இருக்கு இப்போ. ஸோ இனி அடுத்தது நமக்கு இப்போ என்ன இது பண்ணணும், வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல்னா ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் இந்த மெட்டலும் அந்த வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்டும் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதனுடைய ஃபார்முலா என்ன வரும், வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஃபார்முலா என்ன வரும், πr²h. பொதுவாக நமக்கு வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு வந்து ஃபார்முலா என்னது, நமக்கு πr²h வரும் இல்லையா. இப்போ இந்த வாட்டர் லெவல் நமக்கு இங்கே இருந்தாலும் நமக்கு அதனுடைய வால்யூம் வந்து நமக்கு πr²h தான் வரும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் நம்ம அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து R1 H1 எடுத்திருக்கேன். அப்போ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்ட் இன் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். ஸோ அப்போ நமக்கு R2 என்னவா இருக்கும், ஸோ இது வந்து வாட்டர் லெவலுங்கும் போது இதுலயும் நமக்கு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதனோட ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளவு 10 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதுவும் இதே போல தான் வாட்டர் லெவல் அங்க வரும்போது அதனுடைய ரேடியஸும் அங்க மேல வரும்போது என்னவா தான் இருக்கும், கண்டிப்பா 5 சென்டிமீட்டரா தான், 10 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், H2. ஸோ இதனுடைய ஹைட் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். வாட்டர் ரைஸ்ட் ஆஃப் தி சிலிண்டர், அதாவது எவ்வளவு வாட்டர் ரைஸ் ஆயிருக்கு, அதாவது ரைஸ்டு வாட்டர் இன் தி கிளாஸ், ஹைட் ஆஃப் தி ரைஸ்டு வாட்டர் இன் தி கிளாஸ் தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ H2 தான் நமக்கு இதுல கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ நான் வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல்னு எழுதிட்டேன். அப்போ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்டுக்கு வந்து நான் πr²h2 எடுத்திருக்கேன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து நான் πr1²h1 எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ பையை நம்ம அப்படியே வச்சுக்கலாமா, இன்டூ R2² வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் 10 தானே. ஸோ அப்போ 10² இன்டூ H2 வந்து நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு பை அப்படியே வச்சுக்கோங்க. R1 வந்து எவ்வளவு நமக்கு 5 இல்லையா. அப்போ 5² இன்டூ H1 எவ்வளவு நமக்கு 4 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து 4ன்னு வச்சுக்கோங்களா. இப்போ நமக்கு H2 வந்து நமக்கு தேவை. ஸோ அப்போ 5 இன்டூ 5² நான் 25 இன்டூ 4 டிவைடட் பை இங்க பை இன்டூ 10² வந்து என்னவா மாறிடும், 100ஆ மாறிடுமா. பையும் கேன்சல் ஆயிருமா.
இங்க வந்து என்ன வரும் நமக்கு 25 வந்து கேன்சல் ஆகி 125 25 425 100 4 4 கேன்சல் ஆகி H2 வந்து நமக்கு என்ன வருது 1 வருது. ஸோ 1 சென்டிமீட்டர் வருது. அப்போ ஹென்ஸ் நம்ம என்ன எழுதணும், ரைஸ்ட் வாட்டர் இன் தி கிளாஸ் வந்து எவ்வளவு, நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, த ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இன் த கிளாஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேவா? therefore the rise of the water in the glass is எவ்வளவு 1 சென்டிமீட்டர் அப்படி எழுதி நம்ம ஆன்சரை முடிச்சிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்.